Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வேஸ்ட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வால் கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாஸ் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன், ஃபெவிகால் எடுத்திருக்கேன். உள்ளன் த்ரெட் வந்து ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். இப்போ உள்ளன் த்ரெட்டை நம்ம அந்த கிளாஸ் பேங்கிள் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். நம்ம சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். முதல்ல நான் வந்து உள்ளன் த்ரெட்டை நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு அது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் சுற்ற ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உள் பக்கமாக விட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிக்கிறேன். ஏன்னா 2 பீசஸாக நம்ம 4 கூட மடித்து நீங்கள் சுற்றலாம். எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுற்றிக்கோங்க. 4 மடித்து சுற்றினா இன்னும் ஈஸியாக சுற்றி முடிச்சிடலாம். உள்ளன் த்ரெட்டு நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். எல்லார் வீட்லேயுமே வேஸ்ட் பேங்கிள்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வந்துருந்தது. ஸோ ஃபைனலாக நான் ஒட்டி முடிச்சிட்டேன், சுற்றி முடிச்சுட்டு இதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி கடைசியாக முடிகிற இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் பேங்கிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். ஸோ இவ்வளோக்கு கிட்டத்தட்ட 9 பேங்கிள்ஸ் கிட்ட நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம இந்த பேங்கிளுக்கு மேலே உள் பக்கமாக விட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றுங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு முறை சுற்றிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி 11 கவுண்டிங் வர்ற மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அங்கே த்ரெட்டை சுற்றி இருக்க மாதிரி இருக்கணும். நீங்கள் பேங்கிள் வந்து என்ன கலரில் சுற்றிருக்கீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது ஒரு கலரில் மேலே அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டோட்டலாக 11 டைம்ஸ் நான் சுற்றிருக்கேன். கடைசியாக த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக விட்டு இதை 2 நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறமா முடிச்சு போடுங்க. ஒரு 2-3 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை என்ன பண்ண போகிறோன்னா பேக் சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஏன்னா அப்படியே விட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்குன்றதுனால பேக் சைடில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கோல்டன் ஆஃப் பீட் எடுத்திருக்கேன். இந்த ஆஃப் பீட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேங்கிளில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் பீட் தான் இல்லை, உங்கள்கிட்ட எந்த மணி இருந்தாலும் நீங்கள் மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6-7 பீட்ஸ் கிட்ட வர்ற மாதிரி ஒரு பேங்கிள்லையும் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். எல்லா பேங்கிளுக்கும் ஒட்டி முடிச்சாச்சு. இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 1 hour கிட்ட அது காயட்டும். நெக்ஸ்ட் ஒரு அட்டையில் க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 30 டைம்ஸ் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு கொஞ்சம் நூல் விட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணலாம். இதில் நம்ம டாசல்ஸ் தான் பண்ண போகிறோம். 30 டைம்ஸ் சுற்றிட்டு நம்ம இதை சென்டர் பார்ட்டை நம்ம நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். அதே மாதிரி கட்டிட்டு கீழ்ப்பக்கமும் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஈவனாக நம்ம கட் பண்ணிடலாம். ஹேங்கிங் வந்து மொத்தம் 5 பீஸ் பண்ண போகிறோம். 2 வந்து ஆரஞ்சு அண்ட் 3 வந்து க்ரீன் கலர் பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஹேங்கிங்கில் கொஞ்சம் கோல்டன் பீட்ஸும் நம்ம கோக்க போகிறோம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம வால் டெக்கர் முடிய போகுது. இப்போ இதை நான் கட்டிகிட்ருக்கேன். நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டுறனோ அதே மாதிரி கட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கீழே வந்துட்டு இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணிக்க போகிறோம். இதை முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ எல்லா ஹேங்கிங்லேயும் மணியை கோத்துடலாம். கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய பீடு. இது ஃபுல்லாக கோத்து முடிச்சுட்டு நம்ம இதை கொண்டு போயிட்டு நம்ம அந்த பேங்கிளில் கட்ட போகிறோம். இப்போ எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் முடிஞ்சிச்சு. டாசல் ரெடியாக இருக்குது, பேங்கிள்ஸும் ரெடியாக இருக்குது. பேங்கில் முதல்ல நம்ம இந்த மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு தான் நம்ம டாசல் கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளூகன் இல்லை அப்படின்னாக்கா இதே கலர்லேயே உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம கட்டிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இதே த்ரெட்டு சேம் கலரில் யூஸ் பண்ணி கட்டினா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் க்ளூகன் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பார்க்கும்போது அந்த கம்மோட அந்த ஒயிட் கலர் காஞ்சதுக்கப்புறம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தெரிஞ்சுது. நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணி கட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாதிரி 1 2 3 திரும்ப 2 1 அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி ஒட்டுறேன். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். பேங்கிள்ஸ் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. மேலே ஆணியில் ஹேங் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக உள்ளன் த்ரெட் எடுத்து மேலேயும் நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன்.
இப்போது ஹேங்கிங்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். ஹேங்கிங்கையும் நீங்கள் வந்துட்டு சும்மா நம்ம அதே த்ரெட்டை வச்சு பேங்கிளில் கட்டிக்கோங்க. நான் வந்து க்ளூகன் வச்சு ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வேஸ்ட் பேங்கிள் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வாலில் ஹேங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வால் டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் வேஸ்ட் பேங்கிள்ஸும் இருக்கும், உள்ளன் த்ரெட்டும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.